ஹரி ஓம் நாராயண நாராயண நாராயண. மாயனை வண்ணு வடமதுரை மைந்தனை, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீ யமுனை துறைவனை, தூய பெருநீ யமுனை துறைவனை, ஆயர் குலத்தில் தோன்றும் மணி விளக்கை, ஆயர் குலத்தில் தோன்றும் மணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்ததாமோதரனை, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீனில் பூசாகும் செவ்வேலோரெம்பாவாய், தீனில் பூசாகும் செவ்வேலோரெம்பாவாய். திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தவளான ஆண்டாள் மார்கழி நோன்பை தொடங்குகிறாள். கோபிமார்களிலே ஒருத்தி, நாம் நோன்பு நோற்கத் தொடங்கியிருக்கிறோம், ஆனால் இந்த நோன்புக்கு தடை ஏற்பட்டதேயானால் என்ன செய்வது என்று கேட்க, பகவானுடைய திருநாமத்தை சொன்னால் வரக்கூடிய தடைகள் அத்தனையும் விலகிப் போய்விடும் என 5வது பாசுரத்தினாலே அருளிச் செய்கிறாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று தொடங்கக்கூடிய பாசுரம். மாயனை ஆச்சரியபூதனாக இருக்கக்கூடியவனை, மண்ணு வடமதுரை மைந்தனை. ஆச்சரியபூதன்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவான் அர்த்தம். ஆனால் நம்மால் அவனை சேவிக்க முடியுமான்னா அதுக்காகவே வடமதுரையிலே பிறந்திருக்கிறானே. மண்ணு வடமதுரை மைந்தனை, பகவத் சம்பந்தம் மாறாமல் இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை, அந்த யமுனைக்கு ஒரு தூய்மையா. கோதாவரி சீதையினுடைய காரியத்தை செய்யவில்லை. சீதை பார்த்து, கோதாவரி தாயே, ராவணன் என்னை அபகரித்து சென்றான் என்று நீ ராமனிடத்திலே சொல்லிவிடுவாயின்னு சொன்னா, ஆனால் சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே கண்ணன் பிறந்தவுடனே கண்ணன் கோகுலத்திற்கு செல்வதற்கு வழிவிட்டதே ராவணனிடத்தில் இருக்கக்கூடிய பயம் காரணமாக கோதாவரி ஒரு காரியத்தை செய்யவில்லை. ஆனால் அதே காரியம் யமுனை அப்படிங்கிறது செய்யாமல் கம்சனிடத்திலே பயம் கொள்ளாமல் இருந்ததே. அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஆயர் குலத்துக்கு
அணிவிளக்காக அவதரித்தவன் கண்ணன். தாயினுடைய பெற்ற தாய்க்கு பட்டம் கட்டினவனான பகவான் தாமோதரனை போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு. கண்ணன் வெண்ணையை களவாடினான், அதனால கட்டுப்பட்டான். அவனுக்கு தாமோதரன் என்று ஒரு திருநாமம் ஆனது ஏற்பட்டது. அந்த தாமோதரனுடைய நாமத்தை சொல்ல போய பிழையும், இதுவரை நாம் செய்திருக்கக்கூடிய பாபங்களும், புகுதருவான் நெந்தனவும், இனிமேல் செய்ய போகக்கூடிய பாபங்களும். அப்ப பகவானுடைய அடியார்கள் இனிமேல் பாபம் செய்யலாமா அப்படின்னு கேள்வி எழும். பாபம் செய்வது கூடாது. புகுதருவான் நெந்தனவும்னா அறியாமல் செய்யக்கூடிய பாபங்களும். இதுவரை செய்திருக்கக்கூடிய குற்றங்கள், இனிமேல் அறியாமல் செய்யக்கூடிய பாபங்கள். புகுதருவான் நெந்தனவும் தீயினில் தூசாகும், பஞ்சிலிட்ட நெருப்பு போலே உருமாய்ந்து விடும். பகவானுடைய தாமோதர நாமத்தை சொல்ல நாம் செய்திருக்கக்கூடிய பாபங்கள் அனைத்தும் விலகிவிடும். அதனால நோன்புக்கு எந்த தடையும் ஏற்படாது என 5வது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள். இப்பாசுரத்தினாலே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, இந்த பகவானுடைய பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லி அவனுடைய திருநாமத்தை சொன்னால் பாபமானது விலகிவிடும் என அருளி செய்கிறாள். எதனால் இந்த சந்தேகம் ஏற்பட்டதுன்னா, ராமனுடைய பட்டாபிஷேகமானது தடைப்பட்டதே, அதே போல நமக்கும் ஏதாவது தடை ஏற்படுமா அப்படின்னு கேள்வி. ராமனுடைய பட்டாபிஷேகமே தடைப்பட்டதுன்னா அப்ப நம்ம காரியத்தெல்லாம் தடை ஏற்படுவதற்கு நாம நினைக்கவும் வேணுமோ? கண்டிப்பா ஏற்படுமே. அதனால இந்த நோன்புக்கு தடை ஏற்பட்டால் என்ன செய்வது? இதுதான் கேள்வி. ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்து கொடுத்தது யாரு அப்படின்னா வசிஷ்டாச்சாரியர், பிரம்மாவனுடைய பிள்ளை. அவரை போல ஜோதிட மேதை மற்றொருத்தர் கிடையாது. ஆனா அவர் குறித்து கொடுத்த நாளிலே பட்டாபிஷேகம் நடக்காமல் போனது. ராமனுக்கு தகப்பனார் யாரு அப்படின்னா தசரதன். தசரதன் அவனுக்கு எதனால பெயர் ஏற்பட்டதுன்னா, 10 திக்குகளிலேயும் தன்னுடைய ரதத்தை தேரை செலுத்தக்கூடிய சாமர்த்தியம் உடையவன். இந்திரனுக்கே சம்பரன் அப்படிங்கிற அசுரனிடத்திலிருந்து ஆபத்து ஏற்பட்டது. தசரதன் தான் போய் இந்திரலோகத்துக்கு போய் சம்பரனோடு யுத்தம் பண்ணி அவனுக்கு வெற்றியை தேடி கொடுத்தார். அதனால தசரதனுக்கு சம்பராந்தகன் அப்படின்னு பெயர். சம்பரன்கிற அசுரனை கொன்றவன். அப்ப எப்பேற்பட்ட வீரர்! ஆனா அந்த வீரரால தன்னுடைய பிள்ளையினுடைய பட்டாபிஷேகம் தடைப்படுவதை அவரால் தடுக்க முடியாமல் போயிற்று. சரி, அயோத்தியில இருந்தவர்கள் யாரு அப்படின்னா, ராமோ ராமோ ராமைதி பிரஜானாம் அபவன் கதாக, ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் ராமன் ராமன், ராமனை தவிர மற்றொன்று அறியாதவர்களாக இருந்தார்கள். ராமனுக்கு எந்த கேடும் வந்துவிடக்கூடாது என அவனுக்கு பல்லாண்டு பாடுபவர்களாக, மங்களாசாசனம் பண்ணுபவர்களாக இருந்தார்கள். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம் என வால்மீகி அருள் செய்கிறார் போலே, ராமனுக்கு பட்டாபிஷேகம் யானை மேல அம்பாரி கட்டி அவன் ஊர்வலத்துல பட்டாபிஷேகம் ஆனவுடனே ஊர்வலம் வர்றதை பார்க்கணும்னு அயோத்தியில இருந்த மக்கள் அனைவரும் ஆசைப்பட்டார்கள். ஆனா அவர்கள் இத்தனை மக்கள் இருக்கும் பொழுது ராமனுடைய பட்டாபிஷேகமானது தடைப்பட்டு போயிற்று. ராமனுக்கு தம்பி யாரு அப்படின்னா சத்ருக்னன் அப்படின்னு பெயர். சத்ருக்னன் அத சம்ஸ்கிருதத்துல வித்பத்தி எப்படி தெரிவிப்பார்கள்னா, சத்ருன் ஹந்தீதி சத்ருக்னஹ, சத்ருக்களை எதிரிகளை கொல்பவன். அதனால சத்ருக்னன் அப்படின்னு அவனுக்கு பெயர் ஏற்பட்டது. அவன் எங்கே எதிரிகளை கொன்றான் அப்படின்னா, அயோத்தியை நோக்கி யாராவது படையெடுத்து வந்தா சத்ருக்னனை கொண்டு போய் அழைச்சிண்டு போய் நுழைவாயில நிறுத்தி விடுவார்களாம். சத்ருக்னனுடைய முகத்தை பார்த்த உடனே எதிரி பார்த்து பயந்து போயிடுவாராம். ஓ, கடைசி தம்பியினுடைய முகமே இவ்வளவு பயங்கரமா இருக்கே, அப்ப இவனுக்கு அண்ணன் லக்ஷ்மணனுக்கு எவ்வளவு பலம் இருக்கணும், அவனுக்கு அண்ணன் பரதனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும், இவா எல்லாருக்கும் மூத்த தமையன் ராமனுக்கு எவ்வளவு பலம் இருக்கணும், அதனால யுத்தமே வேண்டான்னு ஓடி போயிடுவார்களாம். இப்படி தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்றமே, இப்படி இவர்கள் இருக்கும் பொழுதும் கூட ராமனுடைய பட்டாபிஷேகம் தடைப்பட்டு போனதே. அதே போல பகவானுடைய அடியவர்கள் நோன்பு நோற்பது தடைப்பட்டு விடுமேயானால் என்ன செய்வது அப்படின்னு கேட்க, பகவானுடைய காரியம்
அவனுடைய சங்கல்பம் வீணாகுமே தவிர அவனுடைய அடியவர்கள் ஒன்று நினைத்தால் அது ஒரு காலம் வீணாகாது. மகாபாரதத்தில் கண்ணனிடத்துல 2 பேர் போய் உதவி கேட்கிறார்கள். அர்ஜுனனும் உதவி கேட்கிறான், துரியோதனனும் உதவி கேட்கிறான். ஒரு பக்கம் அர்ஜுனனுக்கு எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய நான் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் என்னுடைய படைகள் அத்தனையும் மற்றொரு பக்கம். யாருக்கு எது வேணும்? கண்ணன் கேட்டான். அர்ஜுனன் பார்த்து நிராயுத பாணியாக நீயே எனக்கு வருவாயின்னு கேட்டான். துரியோதனன் பார்த்து நல்ல வேளை அர்ஜுனன் இதை கேட்கல, அதனால எனக்கு படைகளையே கொடுப்பாய். துரியோதனன் பெற்று போனான். அது அப்படியே பீஷ்மாச்சாரியர் இடத்துல சொன்னான். தாத்தா பிதாமகர் பீஷ்மர் பார்த்து கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னானா, நான் இப்ப சங்கல்பம் பண்ணிக்கிறேன், நான் இப்பொழுது சபதம் பண்ணுகிறேன், கண்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் என பீஷ்மர் சபதம் பண்ணினார். அதே போல மகாபாரத யுத்தம் மூண்டது. முதல் நாள் யுத்தம் முடிந்தது, 9வது நாள் யுத்தம் முடிந்தது. 10வது நாள் பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் மிகப்பெரிய கடுமையான போர் நடக்கிறது. பீஷ்மருடைய பாணத்தை அர்ஜுனனால தாங்க முடியாமல் போனான். அவனால தன்னுடைய வில் அதை கூட தூக்க முடியாம போனான். கண்ணன் பார்த்து இந்த பீஷ்மரை நீ எப்படியாவது எதிர்த்து போரிடு, உற்சாகத்தை கொடுக்கிறான். ஆனா அர்ஜுனனால முடியல. எப்படியாவது பீஷ்மர் மேல பானத்தை தொடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அர்ஜுனன் கேட்டபாடா தெரியல. அவனால அவனுடைய வில்லையே தூக்க முடியாத அளவுக்கு சக்தி குறைந்தவனாக ஆனான். கண்ணனுக்கு கோபம் வந்தது. இந்த பீஷ்மாச்சாரியர் இப்படி பானத்தை பொழிகிறாரே, அவரை நான் கொன்று விடுகிறேன் என்று கண்ணன் அபார கோபத்தோட சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மாச்சாரியரை கொல்லணுங்கிறதுக்காக ஓடினானாம். உடனே பீஷ்மர் பார்த்து, கண்ணா உன்னை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு சபதம் பண்ணினே, இதோ ஆயுதத்தை எடுத்து விட்டாயே, ஆயுதம் எடுத்திருக்கக்கூடிய கண்ணனை நான் சேவித்து விட்டேன். ஏகி பத்ராட்ச புல்லநேத்திர என பீஷ்மாச்சாரியர் அவரை விழுந்து சேவித்தாராம். அப்ப கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணினா, கண்ணனுடைய பக்தர் அடியவரான பீஷ்மர் இவர் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு சபதம் பண்ணினா, எது நடந்தது? கண்ணன் தான் நினைச்சது நடக்கல, ஆனா தன்னுடைய அடியவர்கள் நினைப்பதை அதை நிறைவேற்றி கொடுத்தானே. அதே போல பகவானுடைய தன்னுடைய காரியம் தடைப்பட்டுவிடும், பகவானுடைய அடியவர்களுடைய காரியம் ஒரு காலம் தடைப்படாது. அதைத்தான் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். இதுவரைக்கும் நாம் செய்திருக்கக்கூடிய பாபங்கள், இனிமேல் அறியாமல் செய்யக்கூடிய பாபங்கள். யத்யதா புஷ்கர பலாஷே ஆப்போ நஸ்லிஷ்யந்தே ஏவம் ஏவம் விதி ஹாஸ்ய சர்வே பாப்மானஹ நஸ்லிஷ்யதே. தாமரை இலையிலே எப்படி ஜலம் ஒட்டாதோ அதே போல அறியாமல் செய்யக்கூடிய பாபங்கள் என்பது நமக்கு கொடுக்காது, தண்டனையை கொடுக்காது. யத்யதா இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயந்தே ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹ பிரதூயத்தே என சாந்தோக்கிய உபனிஷத்தானது தெரிவிக்கிறது. இஷீகதூலம் அப்படின்னா வாரிய புல். அந்த வாரிய புல்ல நெருப்புல போட்டா, அக்னியில போட்டா அது எப்படி எரிந்து உருமாய்ந்து போய்விடுமோ அதே போல இதுவரை நாம் செய்திருக்கக்கூடிய பாபங்கள் பஞ்சிலிட்ட நெருப்பு போலே உருமாய்ந்து விடும். அதனால தாமோதரனுடைய நாமத்தை செப்பு என 5வது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள். நாமும் தாமோதர நாமத்தை, பகவானுடைய திருநாமத்தை சொல்லுவோம், ஆண்டாளுடைய திருவடிகளை பணிவோம்.